கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கும்பத்தில் ராகு இருக்கிறார். ராகு ராசியில் இருந்தாலே ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்யணும்னு தோணும். இதில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசியில் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார். அப்போது ராகு கேது பிடியில் இருக்கிறதால இதில் 2க்கும் 11க்கும் உடைய குரு உச்சமாக இருக்கார். நல்லது நடக்க தான் போகுது. இருந்தாலும் இந்த ராகு கேது எல்லா கிரகங்களை விட வலிமையான கிரகம். கெடுதல் பண்ணுறதுக்கே இருக்கக்கூடியது. அது ராகு பொறுத்த வரலையும் எப்போ எதை செய்வார்னு தெரியாது, கொடுப்பார்னு தெரியாது, இருக்கிறத பிடிங்கிடுவார்னு தெரியாது. அதுபோல் ராகு கேதுக்களுடைய பலனை சொல்கிறதுங்கிறது ஒரு கம்பி மேலே நடக்கிற விஷயம். அதனால் உங்கள் ராகு கேதுவை சரண்டர் ஆகிடுங்க. ஓம் அமிர்த ராகுவே நமக அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நண்பர்களால் பிரச்சனை வரும், தேடி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல இது நாள் வரைக்கும் சைலண்ட்டாக போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலையும் ப்ராப்ளங்கள் வரும். நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு காரியம் சாதிக்கலாம். 2ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. 2ஆம் இடத்து அதிபதி குரு பார்க்குறார் 2ஆம் வீட்டை. அதனால் குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, இது எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. ஆனாலும் 7ல் கேது இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க, சந்தோஷம். ஆனால் இந்த 7ஆம் இடத்தில் கேது இருப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 8ஆம் வீட்டை வேறு சனி பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது போல் ஒரு அறிமுகம் இல்லாத ஆள் அவன் திடீர்னு உங்களை போய் டென்ஷன் ஆக்கி ஒத்துருக்கு கைகலப்பு, சண்டை, வாக்குவாதம் அதெல்லாம் வரும். அதை விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பாருங்கள், 8ஆம் வீட்டை சனி பார்க்குறதால உங்களுடைய பொருள் களவாடப்படும் அல்லது நீங்களே கை தவறி விட்டு வந்துடுவீங்க ட்ராவலிங்கில். எச்சரிக்கையாக இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 9க்குடையவன் சுக்கிரன் 9ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குருவருளும் திருவருடன் சுக்கிரன் ஆட்சி, குரு உச்சம். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு. 10ஆம் வீட்டு அதிபதி 10ல் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கார். 15 தேதிக்கு பிறகு சூரியன் அங்கே வரார். சுக்கிரன் கடைசி வாரம் அங்கே இருக்கிறார். அப்போது இந்த விருச்சிகத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து இருப்பது, 10ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருப்பது, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு அமோக வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இது நாள் வரைக்கும் வேலை தொழிலில் சூடு பிடிக்காமல், வருமானம் இல்லாமல் ஒரு மெத்தனை போக்கு, அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10க்குடையவன் வந்துட்டான். செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார். அதனால் தொழிலில் ஓஹோன்னு இருக்க போது, அமக்கலமாக இருக்க போது, சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம். அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள், மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சுக்கிரன் கூட அங்கே இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார் கடைசி வாரம். அற்புதங்க. சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்று 4ஆம் வீட்டை செவ்வாயம் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். அப்போ வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க,
இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷை நிறைவேறும். ஒரு சிலர் 2 வீலர் விற்றுட்டு 4 வீலர் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்குது. நிச்சயமாக அதெல்லாம் சாதிக்கும் நேரம். சனி பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. அதனால் பழைய வீடாக கிடச்சி பழைய ஃப்ளாட்டாக வாங்கினீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரும் என்று சொன்னால் மிகையாகாது. பழைய வீடு வாங்கலாம், பழைய ஃப்ளாட்டாக வாங்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கும்பத்துக்கு 2க்கும் 11க்கும் உடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு சூழல். தொழிலில் வருமானம், உத்தியோகத்தில் மட்டும் வருமானம்னு நினைக்காதீங்க. பல வகையில் உங்களுக்கு வருமானம் குவிய போகிறது. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்க, மனை வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இல்லை பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க, 4 வீலர் வாங்க, எல்லாமே செய்யலாம். ஒரு இடம் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குவீங்க, இல்லை வீடு வாங்குவீங்க. அப்படி ஒரு அமைப்பும் இருக்கிறது. 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சுப செலவு கண்டிப்பாக இருக்க போகிறது, நடக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டியது சொல்லிட்டோம். ராகுவை வழிபாடு பண்ணுங்கள், கேதுவை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்பனை வணங்குங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் சனி குரு பார்வையில் இருக்கிறதால 7 சனியுடைய தாக்கம் இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.